அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையும் அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் எனது மனம் கனிந்த மனம் இனித்த சலாமை கூறிக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வீடியோ போட்டு ஒரு வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னுக்க 200 வீடியோக்கள் நான் போட்டிருந்தேன். அதை நிறைய பேர் எடுத்து பார்த்துருக்குறேங்க. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள வியூவர்ஸ் அதிகமாக வரல, வியூவர்ஸு சப்ஸ்கிரைபர் அதிகமாக வரல அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வீடியோ போடலைன்னு நினைக்காதீங்க. என்னுடைய எண்ணம் எல்லாம் என்னுடைய ஹதீஸை ஒரே ஒருத்தர் கேட்டு அவருடைய வாழ்க்கையை அவர் சரி பண்ணி நாளைக்கு சொர்க்கவாசியாக மாறினார்னா அதே எனக்கு போதுமானது. எனக்கு நிறைய வியூவர்ஸ் வரணும், சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஏன் ஒரு வருஷமாக வீடியோ போடலை அப்படின்னு சொன்னால் என்னுடைய உடல்நிலை தான் காரணம். அல்லாஹ்வின் கிருபையால் உங்களுடைய துஆ பரக்கத்தாலும் நான் நல்ல முறையில் இப்போ உட்கார்ந்துருக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு நான் எப்படி சுகாதாரமாக இருந்தேனோ அதை விட நல்ல முறையில் சுகாதாரமாக இன்றைக்கி இருக்கிறேன். ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேர் கையிலையும் மொபைல் இன்றைக்கி இருக்குது. 5 பேரும் 5 விதமான ப்ரோக்ராம் பார்க்குறாங்க. நீங்கள் இஸ்லாமிய ப்ரோக்ராம், ஹதீஸ்கள், குர்ஆன் தஃப்சீரு அல்லது கிராத்து அல்லது பெரிய பெரிய சொற்பொழிவுகள், இஸ்லாமிய சொற்பொழிவுகள் கேட்குறவங்களா இருந்தாங்கன்னா கொஞ்சம் சவுண்டை அதிகமாக வைங்க. அவங்களும் கேட்கட்டும், மற்றவங்களும் கேட்கட்டும். கேட்குறதுனால அவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுடைய தொழிலோ எதுவுமே பாதிக்காது. ஆனால் நீங்கள் கேட்க வச்சுங்கன்னா அந்த சத்தம் போய் அவங்களுடைய மனசில் மிகப்பெரியதொரு மாற்றங்களை உருவாக்கும். என்னுடைய ஹதீஸுகளை நீங்கள் தாராளமாக கேட்க வைங்க அடுத்தவங்களை. அது பிரயோஜனமானதாகத்தான் இருக்கும். ஆஃப்டர் டெத் வாட்ஸ் ஹேப்பனிங், இறந்த பிறகு ஒவ்வொருவருக்கும் என்ன நிகழ்கின்றது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டாபிக். திடீர்னு இறப்பை நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏண்டா ஒரு மனுஷனுடைய ஃபினிஷிங் இருக்கு பாருங்க, அது இறப்பு தான். இந்த இறப்பை பலரும் பலவிதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க. பல மதங்களும் பலவிதமான கருத்துக்களை சொல்லுது. ஆஃப்டர் டெத் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் திட்டவட்டமாக மனிதனுடைய பிறப்பையும் மனிதனுடைய இறப்பையும் அவனுடைய முடிவையும் தெளிவாக சொல்லுது. நாத்திகர்கள், பகுத்தறிவுவாதிகள்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆஃப்டர் டெத் ஒன்றுமே இல்லைப்பா, மண்ணோட மண்ணாக மனுஷன் போயிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அப்போ இந்த வானம், பூமி, மனிதன், மிருகங்கள் எல்லாமே எப்படி உருவாச்சு, யாராவது படைக்காமல் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தையும் அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. எல்லாமே இயற்கை. தானாக இந்த வானம் உருவாச்சு, தானாக இந்த பிளானட்ஸ்கெல்லாம் உருவாச்சு, மனிதர்கள், மிருகங்கள், வண்டுகள், பூச்சிகள் எல்லாமே தானாக உருவாச்சு. இந்த உலகம் ஒரு நாளைக்கு அழியாது. அது வாடுக்கிற ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். மனிதர்கள் போகிறவங்க போய்கிட்டே இருப்பாங்க, பிறக்கிறவங்க பிறந்துக்கிட்டே இருப்பாங்க. மனித இனம்ங்கிறது அழியாது. இறந்தவர்கள் இனி திரும்ப எழுப்பப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்த வரியில இறைவனும் இல்லை, மனிதர்களுக்கு ஆஃப்டர் டெத் தெர் இஸ் நோ லைஃப், அவன் அவ்வளோதான், மண்ணோட மண்ணாக போனது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கொள்கையை இந்த உலகத்தினுடைய முன்னுக்க வச்சிடுறாங்க அவங்க. இன்னொரு மதத்துக்காரவங்க என்ன சொல்றாங்க, டேய் நீ செத்த பின்பு உனக்கு 7 ஜென்மங்கள் இருக்குடா. 7 ஜென்மங்களையும் நீ 7 விதமான உருவத்தில் நீ படைக்கப்படுவ. அதனால நீ இந்த ஜென்மத்திலேயே ஒரு அருமையான ஒரு மனுஷனாக படைக்கப்பட்டிருக்கல, நீ நல்ல முறையில் வாழ்ந்துக்க. அடுத்தவங்களை எதுவும் தீங்கு பண்ணி நீ வீணா போயிடாத. வீணா போன செத்த பின்பு கடவுள் உன்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போக மாட்டார். 7 ஜென்மங்களில் போட்டு இழுத்து அடித்து உன்னைய உண்டா இல்லையான்னு பார்த்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்துக்காரவங்க சொல்கிறாங்க, ஒரு மதத்துக்காரவங்க சொல்கிறாங்க. இஸ்லாமியர்கள் ஆஃப்டர் டெத் 3 விதமான சூழ்நிலை மனிதனுக்கு உருவாகும். ஒன்று, கபரில் அந்த மண்ணறையில்
கிராவியார்டில் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அது முடிஞ்ச உடனே எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வின் முன்னால் போய் நிற்பாங்க. அவங்களுக்கு நல்லவங்களா கெட்டவங்களா, அல்லது நல்லது செஞ்சுருக்கிறாங்க ஆனால் கெட்டது அதிகமாக செஞ்சுருக்கிறாங்க. சில பேர் கொஞ்சம் போல கெட்டது செஞ்சுருப்பாங்க, எல்லாமே நன்மை செஞ்சுருப்பாங்க. சில பேர் எல்லாமே கெட்ட விஷயங்களாக செஞ்சுருப்பாங்க, நன்மையே அவர்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்காது. இந்த மாதிரி குரூப்புகளுக்கு எல்லாத்துக்குமே தீர்ப்பு என்ன? அவர்களுக்கு தண்டனையா, சொர்க்கமா, நரகமா, இப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் ஒரு பாட்டு அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கிறான். மூணாவதாக அவர்களுடைய நிரந்தர வாழ்க்கை ஒன்று சொர்க்கமாக இருக்கும் அல்லது நரகமாக இருக்கும். வாட் தே வில் கெட் இன் த பேரடைஸ், வாட் லைஃப் தே வில் கெட் இன் த ஹெல், இப்படிங்கிறத அல்லாஹ் வந்து விவரிச்சிருக்கான். இந்த மாதிரி 3 நிலைமைகள் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் இறந்த பின்பு அவனுடைய வாழ்க்கை என்னவாகும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மதமும் சொன்னதை நான் சொன்னேன். இஸ்லாம் சொன்னது தான் சரி அப்படிங்கிறத நம்ம சொல்லணும்டா, மற்ற மதங்கள் சொன்னதில் என்னென்ன தவறுகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். எல்லாமே இயற்கையாக உருவாச்சு அப்படின்னு சொன்னாக்க பல கேள்விகள் வருது. சூரியன், சந்திரன், கோளங்கள், எல்லா நட்சத்திரங்கள், இவை எல்லாமே வந்து மிக பெரியதொரு உருவத்தில் அமைக்கப்பட்டது. இதெல்லாம் மில்கி வேல மிதந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சக்திகள் படைக்கப்பட்டிருக்குது. சில பிளானட்ஸுகளை பார்த்தோம்னா சூரிய ஒளியில தான் அது சுத்திக்கிட்டே வருது. சந்திரன் இதுகள் எல்லாமே வந்து அந்த பிளானட்ஸை ஒட்டியே எல்லாமே சுற்றுது. பூமியில் மட்டும்தான் சந்திரன் இருக்குன்னு நினைக்காதீங்க. மார்ஸு, ஜூபிட்டர், சேட்டன் இதுகளெல்லாம் வந்து 17, 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது எல்லாமே அதனுடைய ரூட்டில் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஓகே, இது எல்லாம் இயற்கைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் முடியவே முடியாது. அதுக்கு முன்னுக்க இவங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம ஒரு டீ குடிக்கிறோம்ல, அந்த டீயை எப்படி அவங்க அந்த வீட்டில் உண்டாக்குறாங்க அப்படின்னாக்க, முதல் ஸ்டவ்வை பற்ற வைக்கிறாங்க. பற்றுறதுக்கு ஒரு கேஸ் வேணும். கேஸ் இல்லைன்னு சொன்னால் ஸ்டவ் பற்றாது, எரியணும். விளங்குதுங்களா? எரிஞ்ச பின்பு அதில் தண்ணியை, அந்த சட்டியை வச்சுட்டு தண்ணியை ஊற்றி, சீனியை போட்டு, தேயிலை பொடியை போட்டு, பாலை அளவாக ஊற்றி அதை மிக்ஸ் ஆகி சாயாவாக்கி நம்ம ஒரு கிளாஸில் ஆவி பறக்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து சாயா. இந்த ஒரு சாயா உண்டாகிறதுக்கு ஒரு கேஸ் தேவை. கேஸு சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். அந்த சாயா கொடுக்கலன்னா ஒவ்வொரு வீட்லேயும் என்னென்ன சண்டைகள், சச்சரவுகள், திட்டுகள், வசைவுகள்லாம் விழுகுதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் அந்த கேஸுங்கிறது சாதாரணமாக நினச்சிடாதீங்க. கேஸ் எரியணும். இப்போ இந்த ஒரு கேஸை போல் சூரியன்கிறது வந்து ஒரு ஃபயர் பால். அது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அது உள்ளுக்குள்ளே கேஸ் விழுந்துக்கிட்டே இருக்குது, எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அது பக்கத்துலலாம் போகவே முடியாது. இது ஒரு நாளைக்கு எரியலை அல்லது ஒரு வாரத்துக்கு எரியலை அப்படின்னு சொன்னாக்க இந்த உலகமே நின்று போகுங்க. மனித இனம் எல்லாமே வந்து அழிஞ்சு போகும். பறவைகள் அழிஞ்சு போகும். இந்த பூக்கள்லாம் பூக்கவே பூக்காது, காய்கள் பழுக்காது. ஏன்னா இந்த மாதிரி எல்லாமே அழிஞ்சு போகும். மீன் இனம் இருக்காது, பறவைகள் இனம் இருக்காது. ஏன்னா எல்லாமே வந்து இந்த சூரிய வெளிச்சத்தினால் தான் எல்லாமே வாழுது. சூரியனுடைய அந்த ஒளி கதிர்கள் தங்களுடைய உடலில் பட்டுறதுனால மாற்றங்கள் நிறைய வருது. அதே போல் இந்த பூமியிலையும் ஐஸ்கள் எல்லாம் வந்து அந்த சூரிய வெளிச்சத்தினால் உருகி தண்ணீராக போயிடுச்சு. அந்த சூரிய வெளிச்சம் படலைண்டா இத்தனையும் பாதிக்கும். இந்த உலகமே ஸ்தம்பிச்சு நிற்கும். இது மட்டும் இல்லைங்க, இந்த பிளானட்ஸ் எல்லாமே வந்து சூரிய வெப்பத்தினால் ஒரு விதமான கிராவிட்டியில் தான் எல்லாமே சுற்று. இந்த ஃபயர் பால் கொடுக்கக்கூடிய இந்த வெளிச்சத்தில் என்ன இயங்குது பாருங்க. ஒருவன் படைத்தவன் இத்தனையும் இயக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த ஃபயர் பாலில் கேஸை நிரப்பிக்கிட்டே இருக்கிறான்.
அவன் சொல்லியிருக்கான் கேஸ் குறையவே கூடாது, வந்துக்கிட்டே இரு இன்னொரு இறைவன் சொல்கிறான். குன் அப்படின்னா அது ஆகும், நீ ஆகுனாக்கா ஆகும். அதுதான் வந்து இறை சட்டம், அதுதான் வந்து இஸ்லாமியர்களுடைய பிலீவ். அந்த மாதிரி அல்லாஹ் வந்து சூரியனுக்கு அந்த கேஸுக்கு சொல்லியிருக்கான் நீ ஆகு அப்படின்னு விட்டு, அது வாட்டுக்க ஃபயர் வந்துக்கிட்டே அந்த கேஸ் விழுந்துக்கிட்டே இருக்குது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இயற்கைங்கிறது வந்து எப்போவுமே வந்து சமமான சூழ்நிலையில் இருக்கவே இருக்காது. இயற்கை ஒரு நாளைக்கு கூடும், ஒரு நாளைக்கு குறையும். நம்மளுக்கு எப்படி ஒரு நாளைக்கு வெயில் அடிக்குது, ஒரு நாளைக்கு மழை பெய்யுது, ஒரு நாளைக்கு இப்படி, இதுதான் வந்து இயற்கைங்கிறது. அப்போ இந்த சூரியன் இயற்கையாக இயங்கக்கூடியதுன்னா ஒரு நாளைக்கு அதிகமாக எரியணும், ஒரு நாளைக்கு கம்மியாக எரியணும். அப்படி இல்லை, ஒரே போல எரியுது. ஏண்டா 9 இல்லை 15 பிளானட்டுகளும் இயங்குறதுக்கு அந்த வெளிச்சம்தான் காரணமாக இருக்குது. இப்போ பல கோடி உயிரினங்கள் வாழ்றதுக்கு இந்த சூரிய வெளிச்சம் தான் முக்கியமாக இருக்குது. அப்படின்னா படைத்தவன்கிறது ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் இதையெல்லாம் நடத்தி கொடுக்குறான் அப்படிங்கிறது தெளிவாகுது. இந்த நாத்திகர்கள், இந்த பகுத்தறிவுவாதிகள் இன்னமும் பலவிதமான விஷயங்கள் தங்களுடைய அறிவையும் சிந்தனையும் செலுத்தினாங்கன்னா இறைவன் ஒருவன்கிறது அவங்க கட்டாயமாக அறிந்து கொள்வார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் இந்த ஜென்மம் சொல்கிறாங்க பாருங்க, இறந்த பின்பு இந்த மாதிரி பிறப்பா அந்த மாதிரி பிறப்பான்னு சொல்லிட்டு அதை தெளிவாக பார்க்கலாம். இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த 3 லைஃப் இருக்கு பாருங்க, ஆஃப்டர் டெத்து, நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.